டேய், நம்ம வெற்றி நம்ம கட்சியின் வெற்றிலடா, நாம பிறந்த பெருமை மிக்க இனத்தின் வெற்றிடா. நம்ம மண்ணும் மக்களும் இனமும் மானமும் பாதுகாப்பா வாழணும்னா நம்ம வெற்றியே தீரணும்டா வழி. ஏரி வேலை வந்து உங்களை சோம்பேத்தனம் பண்ணி படிச்சுட்டாங்க. எந்த ஏரி கொடுத்து தண்ணி கிடையாது. அப்ப எப்படி வேளாண்மைக்கு வேலை வருது? விவசாயம் பண்ணுவீங்க. அப்ப எப்படி வேலை இருக்கு? ஓட்டு கேட்டு வரவங்க கிட்ட நீங்க கேட்கணும். நீங்க தயவு செய்து அவங்க கொடுக்குற காசை வாங்காதீங்க. அந்த சாராய கடையில இருந்து வரக்கூடிய வருமானத்தை தான் உங்களுக்கு கொடுக்குறாங்க காசா. இந்த சாராய கடை மூலமா எத்தனையோ குடும்பங்கள் நாசமா போயாச்சு. நேற்றுக்கு 2 தங்கச்சி என்கிட்ட அழுதாங்க, அவங்க 2 அண்ணனும் குடியால நாசமா போயிட்டாங்க அப்படின்னு. குடும்பம் நடுத்தர நிக்குதுன்னு. அப்ப இப்படி பல குடும்பங்கள் கெட்டு போன காசு தான் உங்களுக்கு வந்து கொடுக்குறாங்க. அந்த பாவ காசு நம்ம வாங்கினோம்னா அவங்க பண்ற பாவத்துக்கு நமக்கும் பங்கு இருக்குன்னு அர்த்தம். போன ஒரு வாரத்துல மட்டும் 6 பெண் பிள்ளைங்களை வந்து பாலியல் வன்கொடுமை பண்ணி கற்பழிச்சு கொண்டுட்டாங்க. காரணம் வந்து இந்த டாஸ்மாக் மதுபோதையும் புதுசா கஞ்சா வேற வந்திருக்குது. அப்ப இதெல்லாம் நீங்க யோசிச்சு பாக்கணும். 9ஆம் வகுப்பு 10ஆம் வகுப்பு படிக்கிற பசங்க எல்லாம் இப்ப கையில பாட்டில் சுத்துது. அப்ப நீங்க யோசிச்சு பாக்கணும் உங்க பிள்ளைங்களோட எதிர்காலம் எப்படி இருக்கும். தயவு செய்து யோசிச்சு வாக்கு செலுத்துங்க. செட்டேரி அணைக்கு தண்ணி வந்தாதான் எல்லா ஏரி குளத்துக்கும் தண்ணி வரும். அப்பதான் விவசாயம் நடக்கும். இல்லைன்னா உங்களுக்கு யாருக்கும் வேலை இருக்காது. முதல்ல நம்ம வந்துட்டோம்னா என்ன பண்ணுவோம்? விவசாயத்துக்கு நீங்க ஓட்டு போட்டு நாங்க வந்துட்டோம்னா என்ன பண்றதுன்னா முதல்ல ஏரி குளத்துக்கு நிரப்புவோம் தண்ணியை வச்சு. அது எப்படி நிரப்புவோம் அப்படின்னா செட்டேரி அணைக்கு தண்ணி கொண்டு வந்துருவோம். விவசாயம் பண்றது வந்து அரசு பணியா ஆக்கிடுவோம். நீங்க எல்லாம் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ், புரியுதுங்களா? அப்புறம் ஒரு ஊர்லயும் பஸ் ஓடல, எப்படி போவீங்க நீங்க வெளியூருக்குலாம்? தெருவுல தெரிய மாட்டேங்குது. இப்படி இருந்தா எப்படி நீங்க எல்லாம் ஊருக்குள்ள இருக்கீங்க? எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. ஃப்ரீ பஸ் கேட்கலையே. ஃப்ரீ பஸ் யார் கேட்டா? ஃப்ரீ பஸ் யார் கேட்டா? ஃப்ரீ பஸ் விட்டுட்டு பஸ் அங்க நிக்குது. அவன் அதிகாரமா எங்களை ஒண்ணு நீ சும்மா ஏத்தி பாத்தியாவல்ல, நான் சுட்டு குடுக்குறேன். நான் அதான் சொல்றேன், நான் ஃப்ரீ பஸ் நம்ம யாருமே கேட்கல. வேலை இருந்தா போதும்க்கா, 10 ரூபாய் கொடுத்து நம்மளே போய்க்கலாம். ஆமா, உனக்கு ஏன் ஃப்ரீ பஸ் கேட்டது? ஃப்ரீ பஸ்ஸும் கொடுத்துட்டு கிடைச்சது. அந்த அமைச்சர் சொல்றாரு, டிஎம்கே அமைச்சர், ஓசி பஸ்ல தானே போறேன் அப்படின்னு. ஓட்டு கேட்டு வந்தாங்க, நிக்க வச்சு நாக்கு புடுங்க சரிங்களாமா? திமுக கார் வந்துட்டாங்க. கண்டிப்பா நீங்க வந்து வாக்கு செலுத்துனீங்கன்னா மறுபடி ஏமாந்து போவீங்க. ஒரு முறை ஏமாறலாம், திரும்ப திரும்ப ஏமாறது யாரோட குற்றம்? ஏமாந்துதான் பண்ணிட்டுதான் நீங்க தான் மாறணும். இதெல்லாம் யோசிச்சு வாக்கு செலுத்துங்கம்மா. உங்களெல்லாம் நம்பிதான் நிக்கிறோம். சரிங்களா? ரொம்ப நன்றி. சின்னம் விவசாயி. ஓட்டு பாருங்க ஓட்ட, அப்புறம் பாருங்க நாட்டை.